நம்முடைய சோர்வான மனசை ஒரு உற்சாகமாக வச்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். மனம் என்பது ஒரு நாடு, சிந்தனை தான் அந்த நாட்டினுடைய அரசன், உணர்ச்சிகள் அந்த நாட்டினுடைய அமைச்சர்கள், நம்முடைய டோப்போமைண்ட் தான் அந்த நாட்டினுடைய படை வீரர்கள். இப்போ சிந்தனை என்ற அரசன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. ஒரு நல்ல புத்தகத்தை தினந்தோறும் 10 பக்கங்கள் மக்கள் வாசிக்கணும், நல்ல சிந்தனைகள் ஏற்படும் அப்படின்னு ஒரு யோசனையை கொடுக்குறாரு. உடனே அமைச்சர்கள்லாம் சூப்பர், வெரி குட், நல்ல யோசனை அப்படின்னு சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ படை வீரர்கள் எல்லாமே அந்த நாட்டு மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க. ஸோ எல்லாமே படிக்கிறாங்க. 10 பக்கங்களை விட 15 பக்கங்கள் படிக்கிறாங்க. சிந்தனை நல்லா இருக்குது, உற்சாகமாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. அதே சிந்தனை என்ற அரசன் திருப்பி அதே நெகட்டிவாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. 10 பக்கங்கள்லாம் படிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே அமைச்சர்கள்லாம் ஆமாம், இது ரொம்ப கடினமான யோசனை. ஸோ இதை மக்கள்கிட்ட இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மக்கள் இது சாத்தியமே கிடையாது, ரொம்ப கஷ்டம், 10 பக்கங்களில் 2 பக்கங்கள் கூட படிக்க முடியாது அப்படின்ற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுறாங்க. இந்த 2 இன்ஸ்ட்ரக்ஷனுமே சிந்தனை என்ற அரசன் கொடுத்தது தான். இதே மாதிரி தான் 2 விஷயங்களுமே, 2 கதாபாத்திரங்களிலுமே நடிப்பது, ஆக்ஷன் கொடுப்பது எல்லாமே நம்முடைய மனம்தான். அப்போ நம்முடைய மனம் உற்சாகமாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல விஷயத்தை நம்ம இன்புட் பண்ணியிருக்கோம், ஒரு நல்ல விஷயத்தை சிந்திச்சிருக்கோம், நல்ல செயலை செஞ்சுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ மனம் சோர்வாக இருக்குது அப்படின்னா எதிர்மறையான நெகட்டிவான ஒரு விஷயத்தை மனசுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், சிந்திச்சிருக்கோம், அந்த செயலை செஞ்சுருக்கோம். அதனால் மனம் சோர்வாகவும் தளராகவும் இருக்குது. அப்போ மனம் எப்பொழுதுமே உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னா ஒன்லி குட் திங்ஸ், நல்ல சிந்தனைகளை மட்டும், பாசிட்டிவான விஷயங்களை மட்டும், நேர்மறையான செயல்களை மட்டும் நம்முடைய மனதிற்கு கொடுக்கும்போது நிச்சயம் மனம் எப்பயுமே உற்சாகமாக இருக்கும். பாய்.